பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் மொத்த மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இது நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் இந்த மாலை வேளையிலே நாம் நன்றி இருதயத்தோடு மாலை ஜெப ஆராதனையிலும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாக ஞாயிறு பள்ளி சிறுவர்களும் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியங்களை செய்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் திருச்சபையின் குடும்பங்களாய் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லவும் அவருடைய வழிநடத்தல் எண்ணி நாம் அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேளையிலே அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வரவும் நம்முடைய பிள்ளைகளுடைய போற்றுதலையும் நன்றிகளையும் இரக்கமாக ஏற்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் அன்பு பிள்ளைகள் வழியாய் அவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, சிறு பிள்ளைகளை நேசிக்கின்றவரே, நீர் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவரே, விதமாக இந்த நாளிலுமே இந்த மாலை ஜெப கூடுகையிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாய் இம்மை துதிக்கும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கும்படியாகவும் அன்பு பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆராதனையிலும் அன்பு பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாக ஏற்று அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பொறுப்படுத்தி செய்கின்ற பொறுப்பாளர்கள் எடுத்திருக்கிற முயற்சியிலே உங்களுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் கடந்து வர நீர் உதவி செய்வீராக. பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. இந்த திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய இந்த மாலை ஜெபக்கூடுகைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே பாடல் எண் 6 நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நம்முடைய இந்த மாலை நேர ஜெபக்கூடுகைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாய் நாம் பாடுவோம். தோத்திரம்
இந்த சிறுவர்கள் மாலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 முடிய, 2ஆம் அதிகாரம் 18 முதல் 21 முடிய. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 21 முடிய. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏப்போத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதித்து ஒரு பாடல் பாடுவார்கள்.
the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதே பாட முடிந்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வசனங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 38 வரை. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சிறு பிள்ளைகள் ஒரு நடனம் ஆடுவார்கள். இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. அடுத்ததாக நம்முடைய செய்திக்கு முன்பாக செய்தியை அடிப்படையாக வைத்து தாளந்துகளை பற்றிய உவமையை நம்முடைய சிறு பிள்ளைகள் நம்மிடத்தில் நடித்து காட்டவிருக்கிறார்கள். நான் இப்போது ஊருக்கு செல்கிறேன். நான் உங்களிடம் சில பொறுப்புகளை கொடுக்கிறேன்.
இரண்டாம் நம்ம வாங்க நம்ம இது விற்பனை பண்ணுவோம். நல்ல யோசனையா இருக்கே, நானும் வரேன். நான் இதை புதைத்து வைக்க போகிறேன். நான் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் கொடுத்த 5 தாளந்தை நான் 10 தாளந்தாக அதிகரித்தேன். நல்லது. உண்மையான ஊழியக்காரனே, நீ 10 தாளந்துக்கு அதிகாரியாக இரு. 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக இரு. நீங்கள் 2 தாளந்துகள் கொடுத்தீங்க, நான் 4ஆக மாற்றேன். நல்லது. உண்மையோட ஊழியக்காரனே, நீ 4 பட்டணத்துக்கு அதிகாரியாக இரு. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய கடின இருதயமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உமதை எடுத்துக்கொள்ளும். பொல்லாத ஊழியக்காரனே, நான் இந்த தாளந்தை 10 தாளந்து உள்ளவர்களுக்கு கொடுக்க போகிறேன். இவனை தூக்கி சிறையில் அடையுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள கிருபையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளாக இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையை நடத்த நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை முழுவதுமாய் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்த விடுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பேசும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நான் குட்டி பிள்ளைங்களுக்கு தான் கதை சொல்லி பழக்கம்.
ப்ளஸ் நாங்கள் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு பேசியிருக்கேன். ஒரே ஒரு தடவை நம்ம சபையில் ஆசா ராஜாவை பற்றி பேசியிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஆராதனையில். இன்று கூட இந்த நம்ம சின்ன பிள்ளைங்க நடத்துகிற இந்த ஆராதனைக்கு கர்த்தர் என்னையும் பயன்படுத்த விரும்பியதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம போதர் ஐயாவுக்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே என்னுடைய மகன்தான். அவனை வச்சு தான் நான் எல்லா காரியத்தையும் யோசிப்பேன், பேசுவேன். அதுதான் என் மனசில் எப்பயுமே சிறந்ததாக நிற்கும். இந்த 5 தாலந்து கதையை வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா சொல்வேன், அடிக்கடி சொல்வேன். ஏன்னா நான் அதுலேருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் மிக ஏராளமான காரியங்கள். ஏன்னா அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் உட்காந்து வாசித்து பாருங்கள். அதில் 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று முதல் உவமை வந்து 10 கன்னிகைகளை பற்றினது. புத்தி உள்ள 5 பேர், புத்தி இல்லாத 5 பேர். நமக்கெல்லாம் கதையெல்லாம் தெரியும். அது வந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தப்பட்டிருக்கணுன்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது 2வதாக இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கும். 3வதாக வந்து கர்த்தர் வந்து வலது புறத்திலும் இடது புறத்திலும் அந்த வெள்ளாடு செம்மறியாடை பிரித்து வைக்கிறாங்கள, அந்த உவமை சொல்லப்பட்டிருக்கும். எல்லாமே வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும், கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த 3 உவமைகளாக இருக்கும். அப்போ இந்த 2வது உவமை வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைப்பேன். ஏன்னா ஆண்டவர் அதில் பல காரியங்களை ஆழமாக நம்ம இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது 5 தாலந்தை 10 தாலந்தாக்குறது, 2 4 ஆக்குறது, இதெல்லாம் ஓகே. அப்போ நான் சொல்வேன் பிள்ளைங்கள்ட்ட, 1 தாலந்தை கொடுத்தவன் என்ன தப்பு செஞ்சான்? திருடிட்டானா? திருடலைல. நம்ம யூஸ்வலாக தமிழ் கதைகள்லாம் வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்க இருப்பாங்க, ஒரு பானை தங்க காசை கொடுத்துட்டு போவாங்க, அதை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து அவங்க கேட்கும்போது அந்த பணத்தை செலவழிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பானை தங்க காசையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க செலவழிச்சிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் அவங்க ஜட்ஜிட்ட போய் அதுக்கு நியாயம்லாம் கேட்பாங்க. இப்படி தான் நம்ம தமிழ் கதைகளில் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே நம்ம பைபிளில் அந்த 1 தாலந்தை அவன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டான்ல, அவன் திருடிட்டு போகலையே, அவன் கொடுத்துட்டான்ல, ஏன் அவன் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறான்? ஏன் அவனை வந்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல போடணும்னு சொல்கிறாங்க? எங்கள் குட்டி பிள்ளைங்க சொன்னனால நாங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டோம் அந்த டயலாகை. 5 தாலந்தை 10 தாலந்தாக்குறவங்ககிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. 2 தாலந்துக்கிட்டையும் அதே தான் சொல்வார் ஆண்டவர். நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த 3வது மனுஷன் வரும்பொழுது ஏன் ஆண்டவர் நல்லது நீ வச்சுருந்ததை நீ திருப்பி கொடுத்துட்ட, வெரி குட் அப்படி சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை ஆண்டவர்? அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்னென்னா, அதை தூக்கி 10 தாலந்து இருக்கவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு வசனம் சின்ன வயசில். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? அப்போ வந்து பணக்காரவங்களாகவே இருப்பாங்களா, ஏழையாகவே இருப்பாங்களா? அப்போ அவங்க ஏழையாக இருக்கிறதுனால அவங்க காசை தூக்கி பணக்காரவங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்துருவாரா? இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் சின்ன வயசில். அப்புறம் நான் ரொம்ப ஆழமாக யோசிக்க ஏன்னா இந்த பேரபிள் வந்து என் மனசை விட்டு போகாது. ஒவ்வொரு வருஷமும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை சொல்லிக் கொடுப்பேன். நீ எப்படி வந்து உன்னுடைய கடவுள் உனக்கு கொடுத்ததை டபுள் ஆக்கணுன்றத. இப்போ நான் சின்ன பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பலவிதமான திறமைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க, பாட்டு பாடினீங்க, நடிச்சிங்க, இதெல்லாம் கர்த்தருக்காக செய்தீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே விதைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் அதை எப்படி கர்த்தருக்கு திருப்பி கொடுக்குறீங்க? இன்னும் டபுளாக்கி நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அதே மாதிரி பெற்றோராகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் கையில் நான் எப்படிப்பட்ட பிள்ளைய கொடுத்துருக்கேன், நீ உன் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைய என்ன செஞ்ச? ஒருவேளை நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைக்கு
இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், ஒருவேளை உனக்கு வந்து 5 மார்க் வாங்க முடியுது, 10 மார்க் வாங்க முடியுது, ஃபெயில் தான் ஆக முடியுது உன்னால் சப்ஜெக்டில். அப்போ ஆண்டவர் உன்னைய பார்த்து என்ன கேட்பார்னா, நான் ஃபெயில் ஆகிற நிலமையில இருக்கிறேன், நான் உழைப்பேன், எப்படியாச்சும் ஒரு 50% மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கணும். ஒரு 80%, ஒரு 90% வாங்குகிற பிள்ளை, எனக்கு இவ்வளோ தூரம் ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, நான் கிளாஸில் டாப்பாக என்னாலும் இருப்பேன் அப்படின்ற எண்ணம் அதுக்குள்ளே வரணும் அப்படி சொல்லுவேன். அப்போ என் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? கேப்ரியல் வந்து சாமுவேலை பற்றி பேசினாங்க போன வாரம். அதாவது சாமுவேல் எப்படி கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் கூப்பிடும்போது போய்கிட்டே இருந்தால் அது சின்ன பிள்ளை. நம்ம பெற்றோராக அந்த சாமுவேலுடைய அம்மாவை பற்றி நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னாளுடைய கேரக்டர் நம்ம ஃபஸ்ட் ரீடிங்கில் வாசிக்க கேட்டோம். அந்த அன்னாள் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ தான் நான் மெசேஜ்குள்ளே வர்றேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். அன்னாள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பிள்ளையே இல்லை அவங்களுக்கு, ஏளனப்படுத்தப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அழுது ஒரு பிள்ளைய கேட்டு வாங்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க? கிடச்சிச்சு அவங்களுக்கு பிள்ளை. அடுத்து ஒரு பிள்ளை இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு பிள்ளைய கர்த்தர் ப்ரெஷஸாக கொடுத்த பிள்ளைய அதுக்கு நடக்க தெரிஞ்சு கொஞ்சம் பேச தெரிய ஆரம்பித்த உடனே சர்ச்சில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த சர்ச்சில் இருந்த நம்ம பாஸ்டர் மாதிரி ஒரு ஆனால் அவங்க சர்ச்சிலே இருந்தவங்க, அந்த காலத்தில் ஆசாரியனாக இருந்தவங்க, ஏலி தாத்தான்னு சொல்கிறோம், கூடயே இருந்தாங்க. ரொம்ப வயசானவங்களாக இருந்திருக்காங்க, ஆனால் சர்ச்சிலேயே இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்பி கொண்டு விடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தையினால தான் அந்த குழந்தை கிடச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, அந்த ஏலி தாத்தா சொன்னாங்க, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னாங்க. அதே மாதிரி கிடச்சிச்சு. சர்ச்சில் கொண்டு விட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு போயிட போகிறதில்ல. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றோம், எவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறோம். ஆண்டவர் அதை கேட்பார். கொடுங்கள், நீங்கள் கொடுங்கள், உங்கள் பிள்ளைய கர்த்தருக்குன்னு கொடுங்க, உங்கள் பிள்ளையை எப்படி கர்த்தருக்குள்ளே வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சாமி நம்மளை கேட்பார். நான் சாட்சியாக சொல்ல முடியும், கேப்ரியல் இந்நாள் வரைக்கும் ஒரு படம் கூட பார்த்ததில்லை. நான் கூட சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அப்புறம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட இந்த ஃபெலோஷிப்லாம் போய் அப்படிலாம் நம்மளுக்கு அனுபவங்கள் இருக்குது. ஆனால் நான் நினச்சேன், தப்பு பண்ணிவிட்டு திருந்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கேப்ரியலை தப்பே பண்ண விடக்கூடாது. அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. அவன் கைக்குள்ளே இருக்கிற பிள்ளைனால அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு. இப்படி தான் அப்படிதான் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்க்கணும், அடங்கணும். ஸ்கூல்லையும் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிடுவேன், டீச்சர்ஸ்கிட்ட கூட அடங்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ சொல்லுவாங்க, எப்படி மிஸ் இப்படி சொல்கிறீங்க, படக்குன்னு அடங்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. கடவுள் நம்மளை அவருக்குள்ளே அடங்கி இருக்க தான் சொல்லியிருக்கிறார். என்னைக்கு அடங்கி இருக்கிறோமோ, கர்த்தருக்குடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோம்னா பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். நம்ம இழந்தே போக மாட்டோம். கடவுள் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட குழந்தை அற்புதமாக மாறி வரும். என்னைக்கு கடவுளுடைய கரத்தில் அந்த பிள்ளையை கொடுத்து கடவுளுக்குன்னு அதை வளர்க்குறோமோ, நிச்சயம் அந்த பிள்ளை உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளையாக வரும். சரியா? அதுதான் நம்ம 1 சாமுவேலில் பார்த்தது. அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் ஏன் வாசிக்க சொன்னேன்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க சொன்னேன். ஏன்னா அதில் கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சான் இருக்கு. அதுக்கப்புறம் அன்னாளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அவங்க ஆனால் அதை எதிர்பார்த்து சாமுவேலை கொண்டு சர்ச்சில் விடலை. இன்னொரு பிள்ளை தனக்கு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு. நம்ம பிள்ளையை கர்த்தருக்குன்னு கொடுத்தோன்னா பரலோக ராஜ்யத்தில் சொல்கிறாங்களே, கிரீடத்தில் முத்தெல்லாம் கிடைக்கும்னு. நம்ம வேறு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவருக்குள்ளே நிறையா பேரை கொண்டு வரணும் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நம் கரத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்குன்னு ஜொலிச்சா அதுக்குன்னு ஒரு முத்து நமக்கு, வைரம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. 2வதாக, டூ அண்ட் இட் ஷால் பி டன் அன்டு யூ. முதல்ல நான் சொன்னது கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம்,
எதனால் நம்ம கர்த்தருக்குன்னு கொடுத்தோம்னா பன்மடங்கு ஆசீர்வதிச்சு தருவாங்க. ரெண்டாவது, டூ அண்ட் இட் ஷால் பி டன் அண்ட் டு யூ. அதுக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தைகளை பற்றி தான் சொல்கிறார். பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடங்கி போகணுன்னா அடங்கி போய் தான் ஆகணும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பெற்றோரை பற்றி பேசுகிறாங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், தேவையில்லாத கரெக்ஷன் தேவையில்லை, கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எதில் பிள்ளையை கரெக்ட் பண்ணுறோம்? கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஃபஸ்ட்டு சில்ட்ரன் ஒபே பண்ணணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறோம். மூணாவது, சர்வன்ட்ஸ், வேலைக்காரரே. அப்படின்றப்ப நம்ம வீட்டு சர்வெண்ட்டை நம்ம நினைக்கக்கூடாது. நம்மெல்லாம் வேலைக்காரவங்க தான். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், ஒரு டீச்சராக இருக்கேன். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நான் ஒரு இடத்து எங்கே நான் சம்பளம் வாங்குறேனோ அங்கே நான் வேலை செய்கிறேன். நான் வேலைக்காரியாக இருக்கேன். அப்போ எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அவங்க சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும். அவங்க எப்படி நடக்க சொல்கிறாங்களோ அப்படி நடந்து தான் ஆகணும். ரிபல் பண்ணுறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. எங்கேயுமே ரிபல்லியனை விரும்பவே இல்லை. ஆண்டவர் வரி செலுத்துறது நியாயமா இல்லையான்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? அவர்களுக்கு நாம் இடரலாய் இராதபடிக்கு அந்த வரியை செலுத்தியிருப்பான்றாங்க. இதுக்கு போராட நீ உலகத்துக்கு வரல. நீ எதுக்கு போராட வந்திருக்க? பிசாசோட எதிர்த்து போராட கிறிஸ்தவன் அழைக்கப்பட்டிருக்கிறானே தவிர உலக பிரகாரமான நியாயங்களுக்கு போராட கிறிஸ்தவன் அழைக்கப்படலை. கிறிஸ்தவன் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கானா, என்னுடைய ஆவிக்குரிய போராட்டம், பிசாசோடும் அவனுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சோம்னா 1000 தடை வரும். நம்ம இப்போ கேப்ரியல் போன வாரம் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சான்னா ஒரு மாதம் நாங்கள் பாடுபட்டோம். எத்தனையோ தடைகள் வந்துச்சு. வேண்டான்னு சொன்ன ஒவ்வொரு தடவையும் ஜோத்தம் பண்ணாவை தான் நாங்கள் பிடிச்சிக்குவோம், ஒரு லேடர் மாதிரி. போன தடவை பிரசங்கம் பண்ணும்போது சரி, ஒன்றும் இல்லை தம்பி, பிரசங்கம் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, இருக்கார் ஜோத்தம் பண்ணா ரெடியாக, சரியா? இன்றைக்கி வேணான்னாலும் இன்றைக்கி ராத்திரி நம்ம ஜோத்தம் பண்ணாக்கு ஃபோன் பண்ணோம்னா நாளைக்கு அவர் பேசிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லி தான் நான் நிறையா நேரம் கேப்ரியலில் பலப்படுத்தியிருக்கேன். போராட்டங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். எப்போ ஜெயிக்க வைப்பார்? அந்தகார லோகாதிபதிகளோடு நம்ம எதிர்க்கும் போது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்பாலே போ சாத்தானே. இதை தான் நாங்கள் வாழ்க்கையில் படிச்சுக்கிட்டது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல நம்ம படிச்சுக்கணும். அதில் நம்ம போராடலாமே தவிர, நான் ஸ்கூலில் போய் நான் புதுமையை உண்டாக்குறேன், நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், என்னுடைய ஹெட்ஸுக்கு விரோதமாக நான் செயல்படுறேன், நான் என்னுடைய லெவலில் வச்சு சொல்கிறேன். நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்களோ, இப்போ கேப்ரியல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில், நான் அங்கே போய் அங்கே இருக்கிற சீனியருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன், அப்படி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம அழைக்கப்படவே இல்லை. கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்படுறோம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பயப்படணும் ஹெட்ஸுக்கு. அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நான் வேலை செய்யக்கூடாது. அவங்க பார்த்தாலும் அவங்க பார்க்காட்டியும் என் வேலை ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ கர்த்தர் ரிவார்ட் பண்ணுவார். அடுத்ததாக அவங்க சொல்கிறப்பட்டது மூணாவது, ஃபஸ்ட்டு சில்ட்ரன், ரெண்டாவது பேரண்ட்ஸ், மூணாவது சர்வன்ட்ஸ் ஒழுங்காக இருக்கணும், நாலாவது லீடர்ஸ், எஜமான்கள். நம்ம வேலைக்காரரும் தான் நம்ம எஜமான்களாகவும் சில இடங்களில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, இன்னும் சில காரியங்களில் நம்ம எஜமான்களாக இருக்கோம். எப்படிப்பட்ட எஜமான்களாக இருக்கணுமா? அவர்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். எனக்கு சாமி ஒரு பொசிஷன் கொடுத்தாருன்னா, நான் ஒரு லீடராக இருந்தேன்னா, நான் எனக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸை எப்படி நடத்தணும்? அன்போடு நடத்தணும். கடும் சொல் பேசக்கூடாது.
இது எனக்கு தானே ஒழிய என்னுடைய சுப்பீரியர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து கடும் சொல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி கடும் சொல் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறதுக்கு நம்மளை வைக்கலை, நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார். ஸோ ரெண்டாவது, டூ அண்ட் இட் ஷால் பி டன் அண்ட் யூ. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் என்ன நன்மை செய்கிறீங்களோ உங்களுக்கு அது திருப்பி வந்து சேரும். மூணாவது, ப்ரைஸ் அண்ட் யூ ஷால் பி ப்ரைஸ்ட். ப்ரைஸ்னா யாரை ப்ரைஸ் பண்ணணும்? கர்த்தரை. கர்த்தரை மட்டுமே ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழங்கால் போட்டு நன்றி ஆண்டவரே சொல்லி பாருங்களேன், அதோடைய ஆசீர்வாதமே வித்தியாசமாக இருக்கும். ராத்திரி 2 மணி 3 மணி 4 மணி எப்போ முழிப்பு வருதோ டப்புன்னு ஒரு முழங்கால போட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்துக்கிறீங்க, நன்றி ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் புகழப்படும்படி ஆண்டவர் உங்களை வைப்பார். சரியா? இதற்கு ஆதாரம் வந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அடிக்கடி நான் கேபிட்ட சொல்கிறது, தம்பி ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் நான் உட்காந்துருந்தாலும் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க தெரியும், எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க தெரியும். எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா அது ஆண்டவருக்கு பிரியமான சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, கவலை மட்டும் பற்றவே கூடாது. எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுது. என்ன வேணும்னாலும் சரி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், இம்மட்டும் நீங்கள் வழி நடத்துனீங்க, இனிமேலும் நீங்கள் வழி நடத்துவீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சோம்னா அதுக்கு இந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை இருக்கும். கடைசியாக சகோதரரே, நம்ம நினைக்க வேண்டியது, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கடைசியில் வசனம், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நற்காரியங்களே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, தீமையை நம்ம நினைக்காமல் இருந்தோம்னா, அடுத்தவங்களை குற்றப்படுத்தாமல் இருந்தோம்னா, எல்லாரும் நல்லவங்கன்னு உலகத்தில் நினச்சி பார்த்துட்டோம்னா, எல்லாமே கடவுள் எனக்கு தர்றது நல்லது, கடவுளர் கடத்துலேருந்து நான் பெற்றுக்கொண்டது நல்லது என்று நான் நினைத்து கொண்டோன்னா நிச்சயமாக பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். சரியா? நம்ம வந்து எதெல்லாம் நினைக்கணும், எதெல்லாம் ட்ரூத் நினைக்கணும், நோபலாக இருக்கணும், ரைட்டாக இருக்கணும், பியூராக இருக்கணும், நம்ம தாட்ஸ் லவ்லி, அட்மைரபிள், எக்ஸலண்ட், ப்ரைஸ்வர்த்தி எதெல்லாம் இருக்கோ அவைகளையே நினைத்து கொண்டிருப்போம். நன்றி. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன்டு யூன்னு சொல்லியிருக்கீங்க. டூ அண்ட் இட் ஷால் பி டன் அன்டு யூ. ப்ரைஸ் அண்ட் யூ ஷால் பி ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்மை நம்பி உம்மை கரத்தை பிடித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செஞ்சுருங்கப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் இதெல்லாம் செய்ய கடனாளிகள் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் நிறையா செயல்படணும், இன்னும் நிறையா பேர் உங்கள் மந்தையில் சேர்க்கணும், இன்னும் அதிகமாக நாங்கள் ஊழியம் செய்யணும், இன்னும் அதிகமாக உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் நல்ல மனசாட்சியை தாங்கப்பா, நல்ல ஒரு மனநிலையை தாங்க. நாங்கள் அனைவருமாக இணைந்து, எங்கள் சபையாக இணைந்து அநேகரை உம்முடைய மந்தையில் சேர்க்கிறவர்கள் என்றைக்கும் நாங்கள் நடந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை நீர் இம்மட்டும் ஆசீர்வத்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வத்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறேன் ஜீவனுள்ள தாப்பனே, ஆமேன். இப்பொழுது கூட சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக சேர்ந்து ஒரு பாடல் பாடு.
கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமும் மணலில் கட்டப்பட்ட கற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமும் மணலில் கட்டப்பட்ட கற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரின் மூலைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, கம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, கம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். காணிக்கை பாடலாக பாமாலை 238.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிற பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்திற்கு வந்து இந்த சிறு குழந்தைகள் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் பாடவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு எல்லா தாளந்துகளை ஆண்டவரே உமக்காக கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மென்மேலும் உயர்த்துங்க ஆண்டவரே. அவர்கள் கல்வியிலும் மற்றும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அவர்கள் அப்பா மென்மேலும் உயர்த்தப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆண்டவரே அவர்களை வழிநடத்துகிற ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எப்படியாக அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இன்னுமாக உமக்காக ஒளி விடுகிற பிள்ளைகளாக உமக்காக ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற பிள்ளைகளாக அவர்கள் அப்பா உயர்த்தப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த மீதியான வேலையை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போதக ஐயா அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்துங்க. இந்த மீதியான வேலையை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் சிறப்பாய் சிறுவர் ஊழியர்களின் அனைத்து வழிநடத்தலோடும் ஆசீர்வாதங்களோடும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைப்பாடலாக கீர்த்தனை எண் 385 சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆம், கீர்த்தனை எண் 385. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. சோர்ந்த என் தேகம் மயங்குமே இளைப்பாற போகுது. மயங்குமே இளைப்பாற போகுது. தூயா கிருபை கூர்ந்து காருமையா. தூயா கிருபை கூர்ந்து காருமையா. பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே. பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீரே. சகல தீமையும் அகல வைத்தருள் நலமும் மீந்தீரே. சகல தீமையும் நகல வைத்தருள் நலமும் மீந்தீரே. சுவாமி உந்தன் பாதம் பணிகிறேன். சுவாமி உந்தன் பாதம் பணிகிறேன். பாதகம் மிக புரிந்தேன் பரமநாயகா. பாதகம் மிக புரிந்தேன் பரமநாயகா. பாவி நான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தேனையா. பாவி நான் இந்த நாளிலும் பல தீவினை செய்தேனையா. கோபமின்றி என் பாவம் பொறுத்திடுவாய். கோபமின்றி என்
என்னை சேராமல், ராவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், பேயின் சற்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல், பேயின் சற்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல், நேயாதின்னல் தூதர் காவல் தா, நேயானின்னல் தூதர் காவல் தா. ஆத்துமம் சரீரம் எனக்கான யாவையும், ஆத்துமம் சரீரம் எனக்கான யாவையும், அப்பன் உன் கையில் ஒப்புவித்து நான் அமர்ந்து தூங்குவேன், அப்பன் உன் கையில் ஒப்புவித்து நான் அயர்ந்து தூங்குவேன். ஐயா தேவன் பொன்னடி சரணம், ஐயா தேவன் பொன்னடி சரணம். சங்கீதக்காரனோடு இணைந்த ஆண்டவரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்திலே புக கடவோம்.